சாயிரம். நாம சங்கீர்த்தனம் நல்லபடியாக முடிஞ்சது. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கார்த்திக் ஞானேஸ்வர் சாயிரம் அவர் கூட பாடினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சுவாமிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது ஸ்டேட் ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் திரு கவிதா சாய்ராம் சாய்நாம சங்கீர்த்தனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் சாய்ராம். உங்கள் எல்லாருக்கும் கார்த்திக் ஞானேஸ்வர் அவர் புதுசு இல்லை, உண்மையில் எனக்கு ரொம்ப புதுசு. நிறைய சின்ன வயசுலேருந்து அவரோட எனக்கு தெரிஞ்சு முத்தியால் அங்கிளுக்கு அப்புறம் வந்த இந்த அங்கிளுடைய பீரியட்லாமே அவர் நிறைய இந்த ஏரியாவில் பாடி இந்த வீட்டு குழந்தை. ஆக்சுவலி அவர் நிறைய கேட்டிருக்கே தவிர இன்றைக்கி தான் சுவாமி அனுகிரகம் பண்ணினார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்கப்புறம் பேசுகிறோன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்ததை பேச முடியாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்த பிளானட்டே வேற, இப்போ நம்ம வேறு உலகத்தில் இருக்கோம். ஸோ இந்த அனுபவத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் மட்டும் நிற்கிறேன், இங்கே இருக்கிறவா உட்காரட்டும். இதை எழுதின ஸ்ரீதர் அங்கிள் தவிர மற்றவா எல்லாரும் முடிஞ்சவா எழுந்து நின்று ஒரு கரகோஷம் ஸ்ரீதர் அங்கிளுக்கு முதல்ல. சார் 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 ஸ்ரீதர் அங்கிளும் கை தட்டுவார் இப்போ சேர்ந்துண்டு அவ அப்பா அம்மாக்காக. இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு கை தட்டுவோம். எல்லாருக்கும் அப்பா அம்மா அவர் தான். எப்படிப்பட்ட அவதாரம் யானி. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு டேக் யுவர் சீட். வரும்போது ஒரு விஷயத்தை சுவாமி ஞாபகப்படுத்தினார். பகவானோட க்ளோரியை பற்றி, அவருடைய ப்ராஜெக்ட் பற்றி, அவருடைய ஆர்கனைசேஷன் பற்றி அதெல்லாம் பேசின்னு இருக்கோம். அவர் உருவாக்கினது தான் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம். ஆனால் அவரை பற்றி எத்தனை பேர் சிந்தனை பண்ணுறோம்? அதாவது அவருடைய மகிமைகள் அதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு அவர் என்னை கேட்குறாப்புல இருந்தது. பாடுவோம், அதில் முக்காவாசி சமஸ்கிருதம் இருக்கும். சுவாமி என்ன சொல்வார்னா, சரணம்க்கும் சரணம்க்கும் வித்தியாசம் இருக்கு பங்காரு அப்படின்னு சொல்லுவார். நம்ம கணேச சரணம் சரணம் கணேசான்னு பாடுவோம். ஆனால் ஒரு தரம் நம்ம பஜனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா பாடி முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உண்மையான கவனம் நம்மளுடைய ஸ்ருதியிலையும் நம்ம பாட போகிறது தான் இருக்குமே தவிர பகவானை நினைக்கணும்னு நம்மளும் முயற்சி பண்ணுறோம். சுவாமி நிறைய இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். நம்மளும் முயற்சி எடுக்கிறோம் புரிஞ்சு பாடணும்னு. ஆனால் இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தமிழ்லேயே 90% இருந்தது. கையில் வேற புஸ்தகத்தை கொடுத்துட்டா அவர் பாட பாட கேட்க மட்டும் இல்லை, நம்மளும் பாடணும் அப்படின்னு சுவாமி ஆசைப்பட்டுட்டார். அதனால என்ன எடுத்துன்னா, ஞானேஸ்வர் ஸ்டேஜில் தான் உட்காந்துருக்கார், நாம் எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம். அது ஒன்று தான் வித்தியாசம். நம்ம எல்லாரையும் பாட வச்சு பகவான் சந்தோஷப்பட்டார். 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன் புஸ்தகத்தில், இந்த வள்ளிக்கணவன் பேரை, அந்த ஒரு டியூனில் ஒரு பாட்டு, ஒரு 3 பாடல் வரிகள் மனசை தொட்டுதுன்னு சொல்றதை விட இன்னைக்கு பேசணும்னு சுவாமி என்ன நினைவுபடுத்தினாரோ அதெல்லாம் அதில் வந்துருத்து. ஈசனுக்கெல்லாம் ஈசனடி, திரிபுர ரகசியம் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் கிளம்பி போறா. அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கலாம், இது சுவாமி சொன்னது. அப்போ போகும்போது சரி லலிதா திரிபுர சுந்தரியை கூட்டிட்டு போவோம், அது என்னன்னு அவளுக்கு தெரியும்னு நான் கூட்டின்னு போறேங்கிறா லலிதா பரமேஸ்வரியும். போனால் அங்கே ஒரு 100 கணக்கில் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரை ரவுண்டு கட்டி நிற்கிறா. என்னடா இது, இவா உண்மையா அவா உண்மையான்னு தெரியலையே. ஈசனுக்கெல்லாம் ஈசனடின்னு எழுதியிருக்காரு இல்லையா ஸ்ரீதர் அங்கிள். அப்போ அங்கே சரி லலிதா பரமேஸ்வரி கூட்டின்னு போறா, நிறைய பேர் நிற்கிறா. அப்போ திரிபுர ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே தூரத்தில் ஒரு ஒளி தெரியறது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, திருப்பதி மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பமேளா நடக்கிறது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு நிறைய பேர் நிற்கிறவா எல்லாரும் யாரு? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், வேற யாரும் இல்லை. அப்போ எல்லாரையும் நகர்த்துக்கிண்டு இந்த லலிதா பரமேஸ்வரி தாயாச்சே அவ தானே குழந்தைக்கு காமிப்போ கூட்டிட்டு போறாளாம். இது சுவாமி சொல்லியிருக்கார். போனாக்கா அந்த ஒளி கிட்ட போக 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 சாக்ஷாத் பகவான் நிற்கிறார். நம்மளுடைய பகவானுடைய திருப்பாதம் தான் நிற்கிறது. அப்ப அவர் யார்? ஸ்ரீ சத்யசாயி யார்? எப்படியப்பட்ட அவதாரம் அது? ஒரு வார்த்தையில சொல்லிட முடியுமா?
பிரேமஸ்வரூபம்னு நம்மளை கூப்பிட்டு அழகு பார்த்த தெய்வம் அதெல்லாமோ அதில் வந்துடுது. பிரேமஸ்வரூபலாரா, ஆத்மஸ்வரூபலாரா, திவ்யாத்மஸ்வரூபலாரா. ஏன்னா அவருக்கு நாம வேணும், அவ்வளோதான், ஒரே விஷயம். நமக்கு அவர் பார்ட் டைம், நமக்கெல்லாம் அவர் பார்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சில சமயம் மறந்துடுவோம் தேங்க் பண்ணுறதுக்கு. அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல, அந்த வரியும் அதில் போட்டிருக்கார். அது அங்கிள் போட்டாரா, ஸ்ரீதரன் அங்கிள் போட்டாரா, யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ரீதரன் அங்கிளை எழுத வச்சார். ஸ்ரீதரன் அங்கிளை எழுத வச்சார் ஒரு கருவியா. ஞானேஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஞான ஸ்வரூபமான தெய்வ குழந்தைய பகவான் பாட வச்சார். சரி, அவா 2 பேரும் தான் வசத்தியா, அப்ப நம்மலாம் யார் சுவாமி, எந்த லிஸ்ட்ல இருக்கோம் நாங்கெல்லாம், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லேன் அப்படின்னா அதுலயும் அந்த லைனை கொடுத்துட்டார். என்ன, பாரபட்சம் பார்க்க தெரியாதான் அந்த சாயிக்கு. அப்ப நம்மளை விட கொஞ்சம் கீழே தான் சுவாமி. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், இவா கூட பேசணும், அவா கூட பேசணும், இவால வசத்தியா பேசணும். ஆனா பகவானுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது சுவாமிக்கு. எது தெரியாது, கல்மிஷம் தெரியாது. ஸோ அப்படியேப்பட்ட பகவான், ஐ தேங்க் பகவான். ஏன்னா தேங்க்ஸ்ன்ற வார்த்தைக்கு தவிர இங்கிலீஷில் வேற சொல்ல தெரியல. நன்றின்னு தமிழில் சொன்னா, ஏன்னா நமக்குலாம் இங்கிலீஷ் தான் வசத்தியா இருக்கு, தெரியலன்னு ஒத்துன்றலாம் சுவாமி கிட்ட. சுவாமி எனக்கு தெரியல. ஆனா ஒரு டிசம்பர் மாசத்துல ஏதான ஒரு தினமும் கச்சேரிக்கு போயின்னு இருந்த காலம் போய் ஒண்ணுமே கேட்கறது இல்லையே சுவாமி, எப்பவும் ஃபோனும் கையுமாவே இருக்கனேன்னு நானே நினைச்சிருக்கேன் போல இருக்கு, தெரியல அதுவும். இன்னைக்கு இப்படி ஒரு இது ஒரு கச்சேரின்னு சொல்றதா? நீ போனை கையில எடுக்காத, ஒரு 2 மணி நேரம் என்ன நினைச்சுன்னு பாடுன்னு இன்னைக்கு சுவாமி கூட்டின்னு வந்த மாதிரி இருந்தது. அதுதான் சுவாமி. நமக்கு கேட்க தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் அறிந்த சுவாமி. என்ன பியூட்டிஃபுல்லான வரிகள். இது ஸ்ரீதர் அங்கிள் எழுதல அப்படிங்கிறது ரொம்ப சர்வ நிச்சயமா தெரிஞ்சிருது. ஸ்ரீதர் அங்கிளால எழுதியிருக்க முடியுமா? அங்கிள் உங்களால எழுதியிருக்க முடியுமா? ஒண்ணுமே புரியாம உட்காந்துருக்காரு. இந்த அம்மா என்ன பேசுறா, நான் தான் எழுதினேன்னு கைத்தட்ட சொல்லிட்டோ, நீங்க தான் எழுதினலான்னு இப்ப கேட்கறாளே, இந்த அம்மாக்கு என்ன ஆயிடுதுன்னு தெரியலையேன்னு பித்து பிடிச்சிருத்துன்னு எழுதியிருக்காள் நீங்க. அதுதான் பிடிச்சிருது, பித்தே பிடிச்சிருது. அதனால எழுதிய வைத்து சோர்ஸ் பகவான் தான். எழுத வச்சு, பாட வச்சு, கேட்க வச்சு, பாடவே முடியாதுன்னு இங்க 1-2 பேர் உட்காந்துருப்பான் மைண்ட் வாய்ஸ் கேட்கறது. அவாலாமும் இப்ப நினைச்சு பார்ப்பா, அச்சோ நானும் பாடினேனே, இப்போ நான் பாடவே தெரியாதே எனக்கு, நாம இப்படியே குழந்தையாவே இருந்துடணும்னு சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிண்டு, சுவாமி எப்பயும் உன்னோட சரணாரவிந்தத்தை மறக்கவே கூடாது. த கிரேட்டஸ்ட் சின் அல்லது கிரேட்டஸ்ட் என்ன சொல்றது, ஒரு தண்டனை அப்படின்னாக்கா, பகவானை நினைக்காம என்ன நினைக்காதபடி உன்னை பண்ணிடுவேன்னு ஒரு டிவோட்டி ரொம்ப செயின் ஸ்மோக்கரா இருக்கும்போது அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணாராம் சுவாமி. எவ்வளோ சொல்லி பார்த்து சிகரெட்டை விடலை. அந்த அவரோட குழந்தை அழறான், சுவாமி எங்கள் அப்பா கேன்சர் வந்துடும் போல இருக்கு, நிறைய குழந்தைகள் நாங்கள் எங்களை விட்டு போயிடுவார்னு எங்கள் அம்மா கவலைப்படுறான்னு. என்ன அஸ்திரத்தை யூஸ் பண்ணார் பகவான்னா, என்ன நினைக்க முடியாத பண்ணிடுவேன் பரவாயில்லையான்னார். அப்போ போட்டவர் தான் சிகரெட்டை கீழே ஒருத்தர். இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு அஸ்திரம் வச்சுட்டு இருக்காருனாக்கா அது அன்பு. அன்பு. பகவானை பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குற, சுவாமி ஏன் எனக்கு அழுக வருது, எனக்கு இன்னைக்கு பதில் சொல்லு. நீ ஏன் சுவாமி அழறனா, எதனால எனக்கு கண்ணில் ஜலம் வருது, எனக்கு ஒரு குறையும் கிடையாது. நம்ம அப்படி இல்லை, அந்த குழந்தை குறை இல்லையா, நமக்கு நிறைய இருக்கு, லிஸ்ட் இருக்கு. ஆனால் என்ன லிஸ்ட் எடுத்துன்னு போனாலும் உன்னை பார்த்தோன்னே மறந்து போயிடுறதே சுவாமி அப்படின்னும் பொழுது சுவாமி சொன்ன ஒரே பதில் இதுதான். என்னவா இருக்கும், ஏதான கெஸ், ஒரு 1 வேர்ட்ல ஆன்சர் சொல்லலாம். எதனால அவரை பார்த்த உடனே நமக்கு அழுக வருது? யாருக்காவது கெஸ் இருக்கா? அவர் பரமாத்மா, கரெக்ட். ஆனா ஆன்சர் அவர் கொடுத்தது என்ன? பங்காரு, நீ அன்பை மொத்தமா பார்த்ததே இல்லை, பார்ட் டைமா அம்மா கிட்ட பார்த்துருக்க, கொஞ்சமா. நான் அம்மாவோட அன்பை குறை சொல்லலை, அம்மாவோட அன்பை பார்த்துருக்க, லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு சுவாமி. அதனால தானே தன்னை 1000 மதர்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? மொத்தமா அன்பு அப்படி நடந்து வந்தா அந்த ஆனந்த பாஷ்யத்துல நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்த்ததில்ல, அதனால்தான் உனக்கு கண்ணில் ஜலம் வருது அப்படின்னார். இன்னைக்கு முழுக்க இந்த உங்களுடைய இந்த இசை சமர்ப்பணத்துல கச்சேரி கிடையாது, இந்த இசை சமர்ப்பணத்துல அழவே இல்லையேன்னு நினைச்சேன் சுவாமி. ஒரு இடத்துல அழ வச்சுட்டார். அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு விருத்தம் பாடினர்.
பார்த்தா சத்யநாராயணன் ப்ரொஃபஸர் அழுதுன்றிருக்கார், இந்த பக்கம் பார்த்தா சூரியநாராயணன் அழுதுன்றிருக்கார். அவளை பார்த்த உடனே அப்படி ஒரு ஜலம் வந்துடுத்து கண்ணில், பகவானை நினச்சி. ஏன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சொல்லுங்களேன்? ஏதாவது ஒன்றத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பகவான் பொறுமையாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் அவரோட வே ஆஃப் அப்ரோச். நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன? சுவாமி எனக்கு கண்ணில் ஜலம் விட்டாத்தான் எனக்கு உண்மையில ஏதோ எனக்கு இப்படி ஓரத்தில் ஈரம் இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிறப்பல ஒன்றுமே சொல்ல தெரியல, சந்தோஷம். சுவாமி பி ஹாப்பி பி ஹாப்பி பி ஹாப்பின்னு கேட்டிருக்கோம். ஒரு வாய்ஸ் நோட் வரும் சுவாமியோட. இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். அதை யார் கொடுக்க முடியும்னா பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு கருவியா சிட்லப்பாக்கம் சமிதி கன்வீனராக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், அதில் ஒரு கருவியா ஸ்ரீதரங்களாக இருக்கட்டும், இங்கே வந்திருக்கிற எல்லா பாகவதர்களாக இருக்கட்டும், ஞானேஸ்வர் பிரதராக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு கருவி. நாம் எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு பகவான் இவ எல்லாரையும் ஒரு கருவியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இல்லை, டிவைன் கையில் இருக்கிற டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு சுவாமி நாங்கள் என்ன திருப்பி கொடுக்க போகிறோம்னு தெரியல, பங்காரு நீ நிறைய படிக்கிற ஏதான ஒன்றாவது ஃபாலோ பண்ணுங்கிறார். இந்த மாதிரி நமக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னு அதையும் அவர் காண்பிப்பார். அதை ஃபாலோ பண்ணி பகவானை பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட எல்லார் சார்பிலையும் இந்த அத்தனை பேருக்கும் சாய்ராம் வணக்கங்கள். சாய்ராம். சாய்ராம். சாய்ராம், உங்களோட டாக் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது சாய்ராம். இந்த சாய்நாம சங்கீர்த்தனமாவது திருவாதிரை நட்சத்திரம் முன்னிட்டு எவ்ரி மந்த்து நம்ம சமிதியில் பாடப்படுது. அது நம்ம கார்த்திக் ஞானேஸ்வரோட மதர் நம்ம அபிராமி சாய்ராம் வந்து ஒரு அரௌண்ட் 14 இயர்ஸ் சாய்ராம் 14 இயர்ஸ் இருக்குமா, 2012 இருந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் சாய்ராம், வித்தவுட் எனி இது. ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சாய்ராம். ஹாப்பி டு ஷேர். இது இந்த சாய்நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த நம்ம ஸ்ரீதர் சாய்ராம், ஒரு நிமிஷம் எழுந்துருங்க சாய்ராம். அவர் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் இந்த இது பப்ளிசிட்டி கூடாதுன்னு ஒரு சைலண்ட் ஒர்க்கர் அண்ட் எல்லாம் இந்த சேவையெல்லாம் இன்னைய நாள் வரைக்கும் சமிதியில் வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரை ஹானர் பண்ணணும். இதை வந்து நாங்கள் சமிதியின் சார்பாக அவருக்கு வந்து நாங்கள் இதை தெரிவிச்சுக்கிறோம் சாய்ராம். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ப்ரோக்ராம் சாய்ராம், நம்ம ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் வந்திருக்காங்க மீனாட்சி சாய்ராம். அவங்கள ஓரிரு வார்த்தை, ஏன்னா அவங்களும் இப்போ கரண்ட்டாக எங்கள் சமிதியை நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டா நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் சாய்ராம் செஷனை. சாய்ராம்.